வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் தமிழ் திரையுலகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் பல நடிகர்கள் ஆதிக்க சக்திகளாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நாம் வியந்து பார்த்திருக்கிறோம். அவருடைய கலை நம் மனங்களிலே பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பை உருவாக்கி இருக்கிறது. இதில் வெளி மாநிலங்களில் இருந்து வந்து தமிழகத்தில் தங்களை நிலைநிறுத்தியவர்கள் பலர் இருக்கிறார்கள். தமிழகத்தில் பிறந்து தமிழர்களாக இருந்து தங்களை நிலைநிறுத்துவதற்கு போராடியவர்களும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வேதனையான பதிவு என்னவென்றால், தமிழ் கலைஞர்களை மதிப்பதற்கான ஒரு களம் இந்த மண்ணில் எடுத்து வைக்கப்படவில்லை என்பதுதான் வேதனையான ஒன்று. பல வெளிமாநிலங்களை சார்ந்த நடிகர்கள் இங்கு வந்து ஒரு ஆதிக்க சக்திகளாக மாறியிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, அரசியலும் அவர்களை உச்சி முகர்ந்து ஏற்றிருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காக அவர்களுக்கு திறன் இல்லாவிட்டாலும் பதக்கங்களும் பதவிகளும் விருதுகளும் தேடி வருகிறது. ஆனால் திறன் இருந்தும் தமிழ் கலைஞர்கள் அந்த விருதுகளையோ பதக்கங்களையோ பெறுவதற்கு போராட வேண்டிய ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டு இருக்கிறது. அது அன்றும் இருந்தது, இன்றும் நீடித்து கொண்டு இருக்கிறது. நான் யாரை குறித்து சொல்ல வருகிறேன் என்கின்ற செய்தி உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்திய செய்திகளைத்தான் எடுத்து வைக்க இருக்கிறேன். நான் எழுதிய ஒரு நூல், சுமார் 5 பாகங்கள். அந்த நூலை நான் எழுதி முடித்து அதில் 4 பாகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். அந்த நூலுக்கு நான் வைத்த பெயர் கலைமகள் கைப்பொருள் சிவாஜி ஆளுமை. இந்த நூல் வெளியிட ஆரம்பித்த மறு நிமிடத்திலிருந்தே அதற்கு எதிர்பார்ப்புகள் கூட ஆரம்பித்தது. அடுத்த தொகுப்பை எப்பொழுது வெளியிடுவீர்கள் தோழர்களே என்று நண்பர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய தேடல் இருந்தது. சுமார் 9468 பேரிடம் 3 வருடங்களாக கடினமாக உழைத்து அவர்களிடம் பேட்டி எடுத்து அந்த நூலை உருவாக்கியிருந்தேன். ஒவ்வொரு நூலும் 400 பக்கத்திற்கு மேற்பட்ட பக்கங்களை கொண்ட நூல். அந்த நூலில் சொல்லப்பட்ட செய்திகளை நான் பல வலையொலிகளில் பேசியிருக்கிறேன். ஆனால் ஏன் நம்மளுடைய வலையொலியில் அதை பேசக்கூடாது என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்பியது. எனவே அதை குறித்த செய்திகளை நம்மளுடைய வலையொலியிலே எடுத்து வைப்போம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த செய்திகளை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். நான் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே நான் எழுதி வெளியிட்ட அந்த நூலில் சொல்லப்பட்ட செய்திகளைத்தான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். திருச்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும், தமிழகத்தில் ஒரு நடுநிலையான ஒரு நகரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். குறிப்பாக எப்படி சென்னைக்கு புகழும் பேரும் இருக்கிறதோ அதுபோல திருச்சிக்கும் பெரும் பேரும் புகழும் இருக்கிறது. பல கலைஞர்கள், சினிமாவில் பெரிய நடிகர்களாக இருந்த பல கலைஞர்கள் திருச்சி மையப்படுத்தி வந்தவர்கள் என்பதுதான் நிஜம். திருச்சியில் பொன்மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சங்கிலியாண்டபுரம். இந்த சங்கிலியாண்டபுரம் இப்பொழுது போல அப்பொழுதெல்லாம் மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. இந்த சங்கிலியாண்டபுரத்தில் இருந்து நாம் பார்த்தால் உச்சி பிள்ளையார் கோயில் தெரியும். உச்சி பிள்ளையார் தான் திருச்சியிலே ஒரு பிரதானமான கோயில். ஒரு மலையிலே பிள்ளையாருடைய கோயில் இருக்கும். அந்த மலைக்கு நாம் படிகள் அமைத்திருப்பார்கள். அந்த படிகளிலே ஏறி சென்றால் அந்த பிள்ளையாரை சந்தித்து விட்டு வரலாம். அதற்கு உச்சி பிள்ளையார் என்று அழைப்பார்கள். இந்த சங்கிலியாண்டபுரத்திலிருந்து பார்த்து அந்த உச்சி பிள்ளையாரை பார்க்கலாம். இதுதான் அந்த திருச்சியின் அன்றைய அமைப்பாக இருந்தது. இன்று போல வீடுகள் எல்லாம் மிக நெருக்கமாக இல்லை. ஒவ்வொரு வீடுகளும் ஆங்காங்கே இருக்கும். வீட்டின் முன்பு தென்னை மரங்கள், வீட்டின் பின்புறம் வாழை போன்றவைகள் எல்லாம் இருக்கும். பெரும்பாலான வீடுகளில் பின்புறத்திலே ஒரு கிணறு தோண்டி வைத்திருப்பார்கள். அதுபோல காவேரி படுகையை சுற்றி, அதாவது காவேரி பாய்ந்து ஓடுகின்ற அந்த பகுதிகளை சுற்றி எங்கு பார்த்தாலும் பச்சை பசேர் என்று தெரிந்து கொண்டிருக்கும். அந்த காவிரி ஆற்றங்கரை பக்கத்தில் தான் இந்த சலவை தொழில் செய்யக்கூடியவர்கள் அங்கு தங்கி இருப்பார்கள். அவர்கள் அந்த காவிரி ஆற்றிலே வருகின்ற துணிகளை துவைத்து அதை அவர்கள் வெள்ளாமை செய்து கொண்டு வந்து மக்களுக்கு கொடுப்பார்கள். இது அந்த ஊரின் கட்டமைப்பாக இருந்தது. அந்த காவேரியில் அந்த நுரை ததும்ப நீர் ஓடுகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கும் என்றால், நிலவு என்ற வீணையை மேகம் என்கின்ற விரல்கள் தீண்டுவது போல இருக்கும். அப்படித்தான் இருக்கும்.
இந்த காவேரியில் இருந்து வரக்கூடிய அந்த ஈரம் சார்ந்த பதிவுகளை தென்றல் உள்வாங்கிக் கொண்டு அந்த திருச்சி முழுவதும் ஒரு குளிர்நிலையை கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கும். இந்த அற்புதமான காட்சி அந்த திருச்சியின் அழகை பறைசாற்றக்கூடிய காட்சியாக அந்த காலகட்டத்திலே இருந்தது. அப்பொழுதெல்லாம் மாட்டு வண்டியுடைய உபயோகம்தான் பெரிதாக இருக்கும். எனவே சாலையின் ஓரங்களில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், அந்த சாலையின் நடுப்பகுதி ஓரங்களில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சாணங்கள் சிதறி கிடக்கும். ஏனென்றால் மாட்டு வண்டி போகின்ற பொழுது மாடு இடுகின்ற சாணங்கள் அந்த ரோட்டிலே கிடக்கும். சில பெண்கள் அந்த சாணத்தை எடுத்து வீட்டிலே அந்த முற்றம் தொளிப்பதற்கும் வீட்டை மொழிக் கொள்வதற்கும் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். இதுதான் அந்த திருச்சியின் ஒரு நிலையாக இருந்தது. அந்த திருச்சியில்தான், அந்த சங்கிலியாண்டபுரம் என்கின்ற அந்த பகுதியில்தான் சிவாஜி என்கின்ற அந்த கணேசமூர்த்தி, சிவாஜி அவர்களுடைய இயற்பெயர் கணேசமூர்த்தி, கணேசமூர்த்தி என்கின்ற அந்த சிறுவன் தன்னுடைய தாய் தந்தையோரோடு அங்கு இருக்கிறான். அந்த சங்கிலியாண்டபுரம் என்ற இடத்தில் காலை முழித்ததுடன் அவன் முதலாக பார்ப்பது உச்சி பிள்ளையார் கோயிலை தான். அந்த கோயிலை பார்த்து வழிபட்டு விட்டுதான் அவனுக்கு அடுத்த நிகழ்வுகள் நடைபெறும். அவனுடைய தாயார் ராஜமணி அம்மையார் அதைத்தான் கற்றுக் கொடுத்திருந்தார். நீ காலையில் முழித்தவுடன் முதல்ல உச்சி பிள்ளையாரை நீ வழிபட வேண்டும் என்று அந்த உச்சி பிள்ளையார் மீது ஒரு பாசத்தை அந்த குழந்தைக்கு வளர்த்திருந்தார். குழந்தையின் பேரும் கணேசன், அந்த மலையின் மேல் இருந்த உச்சி பிள்ளையார் பேரும் கணேசன். எனவே இருவருக்குள்ளுமே ஒரு நெருக்கம் உருவாக தொடங்கியது. தாய் தலையிலே அழகாக எண்ணெய் தேய்த்து விடக்கூடிய அந்த சூழலில் உச்சி பிள்ளையாரை பார்த்து ரசித்து கொண்டு தாயிடம் தலையை கொடுத்து விடுவான் கணேசன் என்கின்ற அந்த சிறு குழந்தை. தாயும் கை நிறைய எண்ணெய் எடுத்து தன் மகனுடைய தலையிலே தேய்த்து முடி அப்படி அழகாக இருக்கக்கூடிய முடியை அந்த எண்ணெயை தேய்த்து அதை பட்டு போல மாற்றக்கூடிய கலையை அந்த தாய் எடுத்து கொண்டிருப்பார். அதுபோல தன்னுடைய மகனுடைய உடம்பிலெல்லாம் அந்த எண்ணெய்களை தேய்த்து அவன் அந்த எண்ணெய் வடிய நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துவிட்டு அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் வடிய நின்று கொண்டிருக்கக்கூடிய கணேசன் அதன் பின்பு அவன் அந்த பக்கத்தில் வீட்டின் முன்பகுதியிலே இருக்கக்கூடிய கிணற்றிலே தண்ணி எடுத்து குளிப்பது, தாய் எடுத்து குளிக்கக்கூடிய தண்ணியை எடுத்து குளித்து விட்டு அவன் உடுப்புகளை மாற்றிவிட்டு செல்வது வாடிக்கை. அந்த பகுதியிலே அப்பொழுது ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருந்த காலகட்டம். அவர்கள் தங்களுடைய அந்த வழிமுறைகளை ஒவ்வொரு இடங்களாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட பள்ளி, சர்ச், அதாவது கிறிஸ்தவ ஆலயங்கள், இவைகள் தான் அப்பொழுது கொஞ்சம் வசதியாக தெரியும். அப்படித்தான் ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடம் ஓலையிலே கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு கரும்பலகை போல ஒரு பலகை தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த பக்கமும் அடைப்பு கிடையாது. அந்த ஓலை இன்று விழவா நாளை விழவா என்று கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த பள்ளியில்தான் கணேசன் படிக்க சேர்க்கிறார். அப்பொழுதெல்லாம் பள்ளிக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம் என்று ஆங்கில அரசு அறிவித்திருந்தது. இந்த சாப்பாட்டிற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிய தாய்மார்களும் உண்டு. இந்த சாப்பாட்டிற்காகவே கிறிஸ்தவ மதத்திற்காக மாறிய பெற்றோர்களும் உண்டு. எனவே கணேசன் அந்த பள்ளியிலே படித்தார். படிக்கின்ற பொழுது கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் அந்த பள்ளியிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். அப்படி நடத்தப்படுகின்ற அந்த கலை நிகழ்ச்சிகளில் கணேசனுக்கும் வேடம் கொடுக்கிறார்கள். வேடம் கொடுப்பார்கள். அந்த வேடத்திலே கணேசன் நடிப்பார். இது அங்கு நடைமுறையாக இருந்த ஒரு விடயம். அந்த சூழலில்தான் கம்பள கூத்துக்காரர்கள் அந்த திருச்சிக்கு ஒரு நாடகம் நடத்துவதற்காக வருகிறார்கள். அப்படி நாடகம் நடத்த வந்த அந்த கம்பள கூத்துக்காரர்களை இந்த கணேசமூர்த்தி என்கின்ற கணேசன் பார்க்கிறார். அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதை குறித்து நாம் அடுத்த காணொளியில் தெளிவாக பார்ப்போம். நாளை மறுநாள் 2வது காணொளி உங்களை சீண்டும். நன்றியுடன் என்பார்.